தொலைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அவர் வந்து வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை, அட்லீஸ்ட் இவர் வந்திருக்காருல அதுவாவது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு ஒரு கம்பேரிசன் வந்துச்சு. வந்துட்டு அரசியலுக்கு வந்துட்டா சிஎம்மா வந்தவங்க உங்களுக்கு முன்னாடி வந்தவங்களாம் உங்களை ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிடுவோமா? உங்களுக்கு முன்னாடி மன்சூர் அலிகான் வந்துட்டார் சார், விஷால் வந்துட்டார் சார். ரஜினிகாந்த் வரலை நான் வந்துட்டேன் அது உன்னுடைய வெற்றி அப்படின்னா நீ வந்து ஒரு மனநோயாளி, அவ்வளவுதான். ரஜினிகாந்த் வரலன்றது நாங்கள் வருத்தப்பட்டால் பரவாயில்ல, எங்களையோட அழுதுகிட்டு இருக்காங்க, ஏன்னு தெரியல சார். இளவு வீட்டில் பொம்பளை கூட அழமாட்டாங்கடா அந்த மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. நேற்றுலேருந்து ரஜினிகாந்த் வரல, நாங்கள் வந்துட்டோம் நான் வந்து சரி வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் தானே உங்களுக்கு விளையாட்டே இருக்குது, இதுக்கப்புறம் தான் ஆரம்பம், அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் தான் இன்னும் வந்து அந்த சூப்பர் ஸ்டாரு காக்கா கழுவுக்குள்ளே இருந்துட்டு இருக்கீங்க, நாங்கள் வந்து சிஎம் ரேஞ்சுக்கு போயிட்டோம் அப்படின்னு ஒன்று பேசிட்டு இருந்தாங்க, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அவங்க பிஎம் ரேஞ்சுக்கே போயிட்டாங்க சார். இன்றைக்கெலாம் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு, தாவே காலம் எத்தனை பேர் சேருவாங்க, 10 கோடி பேர் சேருவாங்கன்னு இருக்காரு. அதான் அவங்க இன்னும் வந்து கேரளாவெலாம் கணக்கில் வச்சுருக்காங்க, அதுதான் அவங்களோட புரிதல். இன்றைக்கே அவங்க வந்து திமுகவை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவில் இது பிரச்சனை அது பிரச்சனை, திமுகவில் லஞ்சம் இருக்குது, ஊழல் இருக்குது. நேற்று வரைக்கும் கோட்டு அப்டேட் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இனிமேல் வந்து தமிழக அரசியல் வந்து விஜய் அண்ணா விசஸ் உதய் அண்ணா அப்படின்னு சொல்லி நிறைய போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் அதே சமயத்தில் விஜய் விசஸ் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லி போட்டீங்க. இவ்வளவு பேசுகிற பேச்சுக்கு வெற்றி ஒரு மனிதனுக்கு கிடைக்கல அப்படின்னா நான் இன்னும் இப்போ எப்படியே நான் பகுமானமாக அலைவேன் அப்படின்னா எவ்வளோ நாள் அலைவேன்? நீ உனக்கு அறிவு கட்டவன், நீ எதையாவது சொல்லிட்டு பகுமானமாக அழைச்சிக்கிட்டு இருப்ப. நான் உன் மேலே மதிப்புன்னு வைக்கணும்ல. விஜய்கிட்டு சீமான் தோற்று போனார்னா சீமான்லாம் தூக்கில் தோக்கணும் அப்படின்னா அரசியல் விட்டு வெளில போயிடும். விஜய்கிட்ட புஷி ஆனந்த் இருக்கார், விஜய்கிட்ட இருக்கிற புஷி ஆனந்த் மிகப்பெரிய தலைவர் தாவேக்கால. அதை மாதிரி புஷி ஆனந்த் மாதிரி உதயநாட்டை 100 கவுன்சிலர் இருக்கான். இத்தனை மாவட்டத்தில் 234 தொகுதியில் ஒவ்வொரு உதயனா இருக்கான். அவனை எப்படி பண்ணுவ நீ சார்? அவன் அப்பா மாதிரி தாத்தா மாதிரி பேரமாக இருக்கான் சார். ஒவ்வொருத்தனும் கோடிகளை வச்சுட்டு எங்கே கொண்டு போய் கொட்டணும்னு தெரியாமல் சும்மா செலவழிக்க முடியாமல் உட்காந்துருக்கான். தமிழக மக்கள் அவ்வளவுலாம் சோட போகிறவங்க கிடையாது. நீ பாட்டுக்கு எதையாவது காலைல டான்ஸை போட்டு 2 பாட்டை பாடிட்டு உள்ளே வந்துடுவேன், மாசுன்னு ஆள் இல்லாத நேரத்தில் உள்ளே வந்துடுவோம், உனக்கு சீமாக்கிட்டு நாங்கள் உனக்கு அடிமையாக இருப்போம். அதெல்லாம் இருக்க மாட்டோம். விஜய் தவிர அந்த கட்சியில் ஒருத்தன் ஜெயிக்க மாட்டான் சார், ஒருத்தன் ஜெயிக்க மாட்டான். அதெல்லாம் நடந்ததுன்னா உண்மையிலே நான் சொல்கிறேன் சார், நல்லா கட்சியில் சேர்ந்துருவேன். நேற்று கட்சி அறிவிச்சாரு, நேற்று அவரை பற்றி பேசினதாக இருக்கட்டும், விஜய் அதில் விமர்சனங்கள் வரவேற்பு அதெல்லாம் தாண்டி அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு விஷயமும் பேசப்படுது. உடனே ரஜினியை கம்பேரிசன் நிறையா வந்துச்சு. அவர் வந்து வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை, அட்லீஸ்ட் இவர் வந்திருக்காருல அதுவாவது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு ஒரு கம்பேரிசன் வந்துச்சு. அதை என்ன எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சார் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கு புரிதல் அப்படின்றது இல்லைன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோமா, திருப்பி அதை சொல்கிறதுனால அதை நம்ம உண்மையாக்குறோன்னு இல்லை. நீங்கள் ஃபேக்ட்ஸ் பாருங்கள். வராத ஒரு மனிதர் வரலை அப்படின்னு சொல்லிட்டாரு, அவரு கூட கம்பேர் பண்ணி நீ வந்ததுனால நீ வெற்றி அடைஞ்சிட்டேன்னு எப்படி? அது என்ன ஒரு ஈக்குவேஷன்? அது வந்த மனிதரோட கம்பேர் பண்ணு. நீ நான் வந்துட்டேன், நான் திமுக நீ உண்டுல நாக்குன்னு சொல்லுங்கள், அதுதானே வெற்றி, அதுதானே ஒரு தைரியம்ன்றது. அதை விட்டுட்டு அவர் என்ன காரணத்துக்காக வரலன்னு சொன்னார். சரி இப்போ அவர் வரலன்னு சொன்னார், அவர் தோத்துட்டார். நீ வந்தனா நீ வெற்றி பெற்றுட்டே, நீ சிஎம்மா வந்துட்டு அரசியலுக்கு வந்துட்டா சிஎம்மா, இது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காரு. சரி, கமல்ஹாசன் தான் உங்களுக்கு முன்னாலே வச்சுட்டாரு, அப்போ கமல்ஹாசன் உங்களை ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லிடுவோமா? வந்தவங்க உங்களுக்கு முன்னாடி வந்தவங்களாம் உங்களை ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிடுவோமா? உங்களுக்கு முன்னாடி மன்சூர் அலிகான் வந்துட்டார் சார், விஷால் வந்துட்டார் சார். அப்புறம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் இது வந்து அவங்களுக்கு வந்து ஆரம்பம் ரஜினிகாந்த், மூலம் ரஜினிகாந்த் தான். ரஜினிகாந்தை வச்சு தான் நான் நடிப்புக்கு வாய்ப்பு கேட்டேன்னு சொல்லி ஆரம்பித்தவர் விஜய். ரஜினிகாந்த் நடித்த படத்தின் பெயரைத்தான் தன்னுடைய பட்டப்பெயராக வைத்துக்கிட்டார். அவரை படத்தில் காமிச்சு சூப்பர் ஸ்டார் ரசிகன், அண்ணாமலை தம்பி, நான் பாபா ரசிகன், அது இதுன்னு சொல்லி தான் எத்தனை சூப்பர் ஸ்டார் படம் பார்த்துருக்கோன்னு சொல்லி தான் சினிமா வாழ்க்கைன்றது சினிமாவில் விஜய் வந்து ஒரு பேர் எடுத்து அந்தஸ்துக்கு வந்ததே. இன்றைக்கி அரசியலுக்கும் நீங்கள் ரஜினிகாந்த் ரெஃபர் பண்ணி தான், தப்போ ரைட்டோ ரஜினிகாந்த் ரெஃபர் பண்ணி தான் நீங்கள் வாழ போகிறீங்கன்னா உங்களுடைய அடிப்படையிலே தப்பு இருக்குது. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ரஜினிகாந்த் வரலை நான் வந்துட்டேன் அது உன்னுடைய வெற்றி அப்படின்னா நீ வந்து ஒரு மனநோயாளி, அவ்வளவுதான். ரஜினிகாந்த் வரலன்றது நாங்கள் வருத்தப்பட்டால் பரவாயில்ல, எங்களையோட அழுதுகிட்டு இருக்காங்க, ஏன்னு தெரியல சார், உண்மையிலே தெரியல. இந்த சொல்லுவாங்களே கோபி சுதாகர், இளவு வீட்டில் பொம்பளை கூட அழமாட்டாங்கடா அந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. நேற்றுலேருந்து ரஜினிகாந்த் வரல, நாங்கள் வந்துட்டோம். சரி வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் தானே உங்களுக்கு விளையாட்டே இருக்குது, இதுக்கப்புறம் தான் ஆரம்பம், அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி நான் ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக யோசிக்கிறேன் சார், ஒரு 6 மாதத்தில் இவர் வேண்டான்ட்டாரு என்ன பண்ணுவீங்க நீங்கள்?
அப்போ என்ன பண்ணுவீங்க யோசிங்க. இதே மாதிரி சார் ஆரம்பிக்கும் போது இவங்களோட ரஜினி கிட்டத்தட்ட அப்படிதானே இருந்துச்சு. 100 மடங்கு இருந்தது சார். அறிவிச்சுட்டு அவரும் ஒரு 3 மாசத்துல நான் வந்துறேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் உடல்நல காரணங்களை சொல்லி நிப்பாட்டி இவர் ஏதோ ஒரு காரணத்தில் வரலன்ட்டார். என்ன பண்ணுவீங்க? ஓகே, உங்களை மாதிரியே ஒரு தர்மசங்கடம் அவங்களுக்கு வந்துரும்னு நினைக்கிறீங்களோ? வந்துடுச்சுன்னா நீங்கள் சார் அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் வர்றேன்னு சொன்னார், ஓடிட்டாருன்ட்டீங்க, ரைட்டா? வரேன்னு சொன்னார், அவர் சிஎம் ஆறேன்னு சொன்னாரா? அவர் சொல்லவே இல்லை. நீங்கள் சிஎம்ஆர்னு வரீங்க சார். உங்கள் பதவி ஆசைக்கு நீங்கள் அலையிறீங்க. அவர் பதவி உங்களை விட 4 மடங்கு அவருக்கு ஃபேன் பவர் இருக்குது. இந்தியா முழுக்க இருக்குது. இந்தியன் பிரதமர் தலைவர்ன்றார். அப்படியான ஒரு ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு இருக்காரு. ஒரு கூட்டத்தில் இந்தியாவினுடைய மிகப்பெரிய விவிஐபி இருக்கிறாங்க ராமர் கோவில் திறப்பு விழாவில். எல்லாரையும் கும்பிட்டு வர்றாரு. நீங்கள் ரஜினிகாந்தை மட்டும் பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களான்னு போகிறார். அந்த அளவுக்கு இருக்குது ரஜினிகாந்தோட ரீச். அப்போ ரஜினிகாந்த் இன்னைக்கு கட்சியிலையும் இல்லை, எதுவும் இல்லை, பாஜகவுக்கு ஓட்டும் கேட்க போகிறதில்ல, பாஜகவுக்கு ஆதரவும் சொல்ல போகிறதில்ல. ஆனாலும் ரஜினிகாந்துக்கான மவுசு அந்த அளவுக்கு இருக்குது. அப்படியானவர் அது வேண்டான்ட்டு போகிறாரு, பயந்து போகிறாருன்னு, தோத்துருன்னு பயந்து போகிறாருன்னு வைங்க. ஏதோ ஒன்று சார் வேண்டான்ட்டு போகிறாருன்னு வைங்க. அப்போது நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க. நீங்கள் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிலாம் வந்துட்டீங்க. அவர் என்ன சொன்னார்? வரேன்னு சொல்லும் போதே அவர் வந்து தான் சிஎம் இல்லைன்னு சொன்னார். ஓகேவா? அவர் பயப்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன பயந்து போயிட்டார். அது ரைட்டு, ஒத்துக்குறோம், ரைட்டு, ஏற்றுக்குறோம், அடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடியே என்ன சொல்லிட்டாரு? நான் சிஎம் இல்லைன்னு சொல்லிட்டார். ரைட்டுங்களா? நீங்கள் அவ்வளவு இதாக இருக்கிறவங்க நீங்கள் சிஎம் இல்லைன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பதவி ஆசை இருக்குன்னு தானே நாங்கள் சொல்கிறோம். அதனால தான் நீங்கள் வேறு வழியில் வந்தே ஆகணும். இப்போ எனக்கு அந்த பதவி மேலே ஆசை இருக்குது, நான் எப்படி நான் வராமல் ஓட? அந்த பதவிக்கு வந்து தான் இங்கே இருக்கக்கூடிய லஞ்ச ஊழல்களையோ ஜாதி மத பேதங்களையோ எல்லாத்தையுமே சரி செய்ய முடியும்னு அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிடுறாரு. அந்த பதவிக்கு வந்து தான் பண்ண முடியும். அப்படிலாம் இல்லையா சார்? காந்தி அப்படியே இருந்தார். காந்தி தானே நமக்கு தேசப்பிதா. காந்தி அப்படி இல்லை. நிறைய பேர், ராமதாஸ், எத்தனை பேர் அப்படி இருக்காங்க. அவர் என்ன இருக்குல்ல, எத்தனை பதவி வாங்கியிருக்கலாம் சார்? நிறைய பேர் இருக்கிறாங்க சார். அதெல்லாம் வந்து தன்னுடைய ஆசை, தனக்கான இடம் வேணும்னு நினைக்கிற அந்த ஒரு அரசியல் வெறி, அவ்வளவுதான். வரலைன்ற நீங்கள் ஒன்றே ஒன்று நியாயமாக பேசுங்க. விஜய்க்கு இருக்கிற ரசிகர்கள் மவுசு இருக்குது, ரஜினிகாந்துக்கு ரசிகர் மவுசு இருக்குது. ரஜினிகாந்த் அரசியலிருந்து நான் வரலை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே தான் சிஎம் இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் எத்தனையோ மாதங்களுக்கு தான் அவர் இல்லைன்னு போகிறாரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா அதை சொல்லுவாரா? நான் வரலைங்க, நான் வந்து மக்களுக்கு தான் நல்லது பண்ண போகிறேன், யார் மூலிமா மக்களுக்கு நான் நல்லது பண்ண தயாராக இருக்கேன், எனக்கு அரசியல் ஆசை கிடையாது அப்படின்னு சொல்ல மாட்டார். அப்படி சொல்லாதவர் அரசியல் விட்டு ஏன் ஓட போகிறாரு? அரசியலுக்கு வந்தே தானே திருவார். கருணாஸ் கட்சி வச்சுருக்காருல்ல சார், முப்படைகள் ஒன்றும் பெருசே கிடையாது சார். கருணாஸ் கட்சி வச்சுருக்காரு. கருணாஸ் ஒரு காமெடியன்னு, அவர் இப்போ கட்சி வச்சுருக்காரு. அவர் போட்ட போடு எவ்வளோ பெரிய போடு யோசிங்க. கருணாஸினுடைய அரசியல் அவர் யோசிச்சு பாருங்க சார். அந்த இந்த படத்தில், நந்தா படத்தில் அவர் என்ன ரேஞ்சில் இருந்தார் சார். அவர் அரசியல் வந்து அவர் பேசின பேச்சு என்ன, அவருடைய வீச்சு என்னவாக இருந்தது பார்த்தோமா இல்லையா? அப்புறம் நீங்களும் அந்த மாதிரி பண்ணுவீங்க, அவ்வளவுதான். அவருக்கு எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை தான், எம்எல்ஏ ஆகிட்டார். நீங்கள் இன்றைக்கி சிஎம் ஆகணும்னு வந்துட்டீங்க, என்ன ஆகுன்னு பார்ப்போம், அவ்வளோதான். ஓகே சார். இப்போ இன்னொரு விஷயமும் இதை ஒட்டியே கேட்கணும். நிறைய பார்த்துருந்துருப்பீங்க. நீங்கள் தான் இன்னும் வந்து அந்த சூப்பர் ஸ்டாரு காக்கா கழுவுக்குள்ளே இருந்துட்டு இருக்கீங்க. நாங்கள் வந்து சிஎம் ரேஞ்சுக்கு போயிட்டோம் அப்படின்னு ஒன்று பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அவங்க பிஎம் ரேஞ்சுக்கே போயிட்டாங்க சார். இன்றைக்கெலாம் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு. தாவே காலம் எத்தனை பேர் சேருவாங்க? 10 கோடி பேர் சேருவாங்கன்னு இருக்காரு. அதுதான் அவங்க இன்னும் வந்து கேரளாவெலாம் கணக்கில் வச்சுருக்காங்க. அதுதான் அவங்களோட புரிதல். அவங்க அரசியலுக்கு போயிட்டு மட்டும் என்ன பண்ணிட போகிறாங்க? இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் இல்லை, அரசியலில் வந்து நீ உன் திட்டத்தை அறிவிக்கலை, உன் கொள்கையை அறிவிக்கலை. இன்றைக்கே அவங்க வந்து திமுகவை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவில் இது பிரச்சனை, அது பிரச்சனை, திமுகவில் லஞ்சம் இருக்குது, ஊழல் இருக்குது. நேற்று வரைக்கும் கோட்டு அப்டேட் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து திமுக 50-60 வருஷம் திமுகவை கேள்விக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சார் ஒரு வயசு இருக்குது, ஒரு அறிவு இருக்குது, தராதரம் இருக்குது. அது விஜய் ஃபேன்ஸுக்கு வந்து அது நம்ம யாரையுமே வந்து நம்ம சும்மா சொல்லிட்டு போயிடலாம். பட் ஆனால் அது அவங்க கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது உண்மை தான் சார். அவங்களுக்கு புரிதல் இல்லாமல் அவங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு வேகத்தில் இருக்காங்க. அந்த வேகத்தை நம்ம முட்டுக்கட்டை போட்டு தடுக்கக்கூடாது. ஆனால் அதை நம்ம பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா பார்த்துட்டு மென்மையாக கடந்துட்டு தான் போகணும், வேறு வழி கிடையாது. ஒரு அறிவு முதிர்ச்சி வேணும் இல்லையா? அந்த அறிவு முதிர்ச்சி இல்லாததுனால தான் சார் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அரசியலுக்கு வந்துட்டாங்கனாலும் அரசியலில் அவங்க என்ன பண்ணிட போனாங்க? ஒன்றும் இல்லை சார். அதில் இருக்கிற பசங்களுக்கு ஒரு பூத் கமிட்டி எப்படி பண்ணணும்னு தெரியுமா அப்படின்னா தெரிஞ்சிருக்கா? இப்படி நான் சொன்னேன் இல்லையா, அரசியல் அங்கே தெரிஞ்சவரே வந்து புஷியானது மட்டும் தான் சொல்கிறேன் இல்லையா? ஒன்றும் இல்லை. இன்றைக்கி அந்த பசங்க ஃபுல்லாக எம்ஜிஆரையும் இவரையும் ஒன்றுன்றாங்க. அவ்வளவுதான் அவங்களோட அரசியல் புரிதல்.
நாங்கள் அரசியலுக்கு போய்ட்டோம், நீங்கள் இன்னும் நடிகர்கள், நீங்கள் அரசியலுக்கு போய்ட்டு என்ன சண்டை போடுறீங்க அப்படின்னா எம்ஜிஆர் விஜய் ஒன்று, எம்ஜிஆர் இந்த இடத்த விஜய் நிரப்ப வந்தார் அப்படின்னா, எம்ஜிஆர் வந்து பிறவியிலே வந்து ஒரு தலைவர் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார், யுக புருஷர் அப்படிம்பார் எம்ஜிஆர். அவர் என்னென்னா சார், அவர் காங்கிரஸில் இருந்தார், திகாவில் இருந்தார், திமுகவில் இருந்தார், அதிமுக ஆரம்பித்தார், அவர் எம்எல்ஏ எம்எல்சி எல்லாமே இருந்தார், அவர் ஒரு முழு நேர அரசியல்வாதியாக இருந்தார் சார். அதே நேரத்தில் படம் நடிச்சுட்டு இருந்தார். நீங்கள் அவர் வந்து அதிமுக ஆரம்பிக்கும் பொழுது அவர்கிட்ட திமுகக்குள்ளே அதிமுக இருந்தது, புதுசாலாம் ஆட்களை சேர்க்கல அவர், அது எக்ஸ்ட்ரா வந்திருக்கணுங்க. ஆனால் திமுகலேருந்து பிரித்தது தான் அதிமுக. அவர் பின்னாடி அவரோட படை அவர் சொல்லி தான் திமுகவே ஜெயிச்சது சார். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அவர் வந்து வந்தார். நீங்கள் அப்படி இல்லை, அவர் தனியாக நடிக்க வந்து கஷ்டப்பட்டு பல பேருடைய என்ன சொல்கிறது வசனங்களை பேசி, நீங்கள் அப்படி இல்லை, 20 வருஷம் உங்கள் கரியரில் 30 வருஷம் சினிமா கரியரில் 20 வருஷம் உங்களை வளர்த்துவிட்டது உங்கள் அப்பா. கடைசியில் அவர் மேலேயும் கேசப்பட்டீங்க, உங்கள் அம்மா மேலேயும் கேசப்பட்டு தெருவில் நிப்பாட்டிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்றைக்கி அரசியலுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, அரசியலுக்கு வந்துட்டு இப்போவும் வந்து ரஜினி வரல நாங்கள் வந்துட்டோம், ரஜினி வரல நாங்கள் வந்துட்டு யாரையும் ஒருத்தர் சார்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. எம்ஜிஆர் அப்படி யாரையும் சார்ந்து வாழலை. அதுபோக எம்ஜிஆர் வந்து துணிச்சலாக பேசக்கூடியவர், விஜய் துணிச்சலாக பேசின ஒரு இடம் கூட கிடையாது சார், ஒரு இடம் கிடையாது சார். நானும் தேடிக்கிட்டு இருக்கேன், ஒரு இடம் இருக்குமான்னு பார்த்தா ஒரு இடம் இல்லை. அப்போ நீ அரசியல், நீ உடனே வந்து இன்றைக்கி வந்து அரசியல் நீ பேசிட்டே நீ பெரிய அறிவாளி, நாங்களாம் இன்னும் சினிமா தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஏற்றுக்க முடியுமானா ஏற்றுக்க முடியாது. ஓகே சார், இப்போ 2026 தான் டார்கெட் பண்ணி வந்திருக்காங்க. நிறைய இடங்களில் பார்க்க முடிஞ்சு. இனிமேல் வந்து தமிழக அரசியல் வந்து விஜய் அண்ணா விசஸ் உதய் அண்ணா அப்படின்னு சொல்லி நிறைய போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் அதே சமயத்தில் விஜய் விசஸ் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தீங்க. இந்த 2 கம்பேரிசன் அவ்வளோதான் சார், சிம்பிள். இப்போது சீமான் அவர்கள் வந்து விஜய்கிட்ட தோற்று போவாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யோசிங்க சார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சார். 13 வருஷம் அரசியல் இருந்திருக்காரு. இதுக்கு மேலேயும் விஜய்கிட்டையும் தோற்று போனார்னா இதுக்கு மேலே அவரெல்லாம் தூக்கில் தூங்கிடலாம் சார். இவ்வளவு பேசுகிற பேச்சுக்கு வெற்றி ஒரு மனிதனுக்கு கிடைக்கல அப்படின்னா நான் இன்னும் இப்போ எப்படியே நான் பகுமானமாக அலைவேன் அப்படின்னா எவ்வளோ நாள் அலைவேன்? நீ உனக்கு அறிவு கட்டவன், நீ எதையாவது சொல்லிட்டு பகுமானமாக அலைஞ்சிக்கிட்டு இருப்ப. நான் உன் மேலே மதிப்புன்னு வைக்கணும்ல, என்னுடைய பார்வையில் உனக்கான ஒரு மதிப்புன்னு இருக்கணும்ல, அதை நீ இழந்துட்டு நீ எப்படி இழந்தா என்ன? விஜய்கிட்டே சீமான் தோற்று போனார்னா சீமான்லாம் தூக்கில் தூக்கணும், அப்படிலாம் அரசியல் விட்டு வெளில போயிடணும். அதன் அடிப்படையில் போக 30 லட்சம் ஓட்டு வச்சுருக்காரு, குறைஞ்ச ஓட்டு இல்லை. அதெல்லாம் 30 லட்சம் ஓட்டு விஜயெல்லாம் வாங்கினாலும் ஆகா ஓட்டு போயிடலாம் விஜய். அப்போது அதனால் நான் வந்து அவங்க 2 பேருக்குலாம் பவர் இருக்கும். கமலஹாசன் அவர்களை ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடுவார் அப்படின்றது எனக்கு தோணுது. ஆனால் இந்த கம்பேரிசன் நிறைய போட்டுட்டு இருக்காங்களே விஜய் ஃபேன்ஸே, விஜய் விசஸ் உதய் அவங்க அதுதானே சார் சொல்கிறேன். உதய் அண்ணாட்ட நான் திருப்பியும் சொல்கிறேன், அதே இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். விஜய்கிட்ட புஷி ஆனந்த் இருக்கார். விஜய்கிட்ட இருக்கிற புஷி ஆனந்த் மிகப்பெரிய தலைவர் தாவேக்கால. அதை மாதிரி புஷி ஆனந்த் மாதிரி உதயநாட்டை 100 கவுன்சிலர் இருக்கான், தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நீ இது பெரிய ஈக்குவேஷன் சார். இது நீ உதயண்ணாவை நீ மக்கள்கிட்ட காமிச்சிருவ, சரி உதயநாட்ட ஒன்றும் இல்லை, உதயண்ணா பின்னாடி ஒரு 37 மாவட்டமாக அத்தனை மாவட்டத்துக்கும் ஒரு தனித்தனி உதயண்ணா இருக்கான், அவனெல்லாம் நீ எப்படி கவனிப்ப? நீ விஜயும் உதயும் நீ கம்பேர் பண்ணால் விஜய் பெரிய ஆள் தான்ப்பா. அவர் ஜெயிச்சிருவார். இப்போது வந்தார் கேப்டனு 2005 கட்சி தொடர்ந்து 2006 அவர் எம்எல்ஏ. விஜய் என்ன எங்கே நின்னாலும் எம்எல்ஏ யாரான்னு வச்சுக்கோ, நீ அதை பண்ணி வச்சுக்கோ. அதுவே வந்து கேள்விக்குறி. கமலஹாசன் 3 இடத்துக்கு தரலையா? அப்போ இதுவே கேள்விக்குறி தான். நீ 37 இத்தனை மாவட்டத்தில் 234 தொகுதியில் ஒவ்வொரு உதயனா இருக்கான், அவனை நீ எப்படி பண்ணுவ நீ? சார் அவன் அப்பா மாதிரி தாத்தா மாதிரிக்கு பேரமாக இருக்கான் சார். ஒவ்வொருத்தனும் கோடிகளை வச்சுட்டு எங்கே கொண்டு போய் கொட்டணும்னு தெரியாமல் சும்மா செலவழிக்க முடியாமல் உட்காந்துருக்கான் சார். எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு நாமினேஷன் போக தெரியுமா? திமுகவுக்கு 15 பேர் நாமினேஷன் போடுவான். இந்த 15 பேர் ஈக்குவலி டேலண்டட், ஈக்குவலி என்ன சொல்கிறது, இன் டர்ம்ஸ் ஆஃப் எவ்ரி திங். நீங்கள் வெல்த் எடுத்துக்கோங்க, அவங்க ஹெல்த்து, வயசு, படிப்பு எல்லாத்துலேயும் ஒருத்தருக்கு ஒருத்தன் ஆன் பார். அப்படி இருக்கிறவன்ட்ட நீ ஒவ்வொருத்தரும் கொண்டு போய் வச்சு ஒரு விஜய் வச்சு நீ என்ன பண்ணுவ? நீ நம்மளை எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி ஒரு கருத்தை கொண்டு வந்தால் நீங்கள் சொல்லலாம். நேற்று அவர் ஆரம்பிச்சிருக்க அந்த கட்சியினுடைய அந்த 3 பக்க அறிக்கையில் நம்மளை எல்லாத்தையும் வைக்கிற மாதிரி ஒரு வார்த்தை கூட இல்லை சார். அதில் தமிழ்நாட்டுக்கே அடிநாதமாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்குமே அதை சொல்லியிருக்காரு. அதுதான் கிட்டத்தட்ட சமூக நீதிக்கு நம்மளே 4 பஞ்சாப்ல படித்ததில்லை. அது சமூக சார், பிறப்புக்கும் எல்லா இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது சார். புதுமையெல்லாம் இல்லை சார். அதில் என்ன நம்மளை அசத்துற மாதிரி நம்ம இது வரைக்கும் ஒன்றும் இல்லை சார். இது வரைக்கும் வந்து வலது இடது அப்படின்னு சொல்லி 2 பிரிவு இருக்குது. எப்படி அங்கே வந்து ரிப்பப்ளிகன் டெமோக்ராட் இருக்கோ அது மாதிரி இங்கே வலது இடது இருக்குது. இங்கே திராவிடம் இருக்குது, தேசியம் இருக்குன்னு வைங்க. நடுவில் தமிழக உரிமைக்காக தமிழ் தேசியமுக்காக இது பண்ணியிருக்காங்க. இது எதுவுமே இல்லாமல் ப்ளஸ்ஸோ மைனஸோ நீ ஏற்றுக்கிறியா ஏற்றுக்கலையா? ஆன்மீக அரசியல் புதுசாக கொண்டு வந்து டிஸ்கஷனில் விட்டாரா இல்லையா? என்னங்க அது கேட்டுட்டு அலைஞ்சோமா இல்லையா? நெகட்டிவ் ஒப்பீனியன்ஸ் வந்து
டிஃபர்ஸ். அவருக்கு ஒன்று இருந்தது. இவர்கிட்ட என்ன இருக்குது சொல்லுங்கள். நேற்று அந்த இதில் படித்ததில் உங்களுக்கு புரியாது என்ன சார் இருந்தது, நீங்கள் இதெல்லாம் பார்க்காததில் என்ன சார் இருந்தது சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் ஒரு சார் அரைச்சமாகவே அரைக்க போகிறாங்க, அது இது இவங்க பெருமையாக கொண்டாடி பீத்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ரைட்டு, அதுதான் சார் மக்களுக்கு ஒரு 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 தெளிவு இருக்குது சார். எப்படின்னா நீங்கள் அஜித்தா விஜயா அப்படின்னு மக்கள்கிட்ட கேளுங்கண்ணே, அந்த ஒரு விஜயை பிடிக்கும் அப்படின்றவன்ட்டெல்லாம் வந்து ஒரு சின்னத்தனம் இருக்கும் சார். என்னென்னா டான்ஸ் ஆடுவோம் பிடிக்கும், அவர் இது பண்ணுவார் பிடிக்கும், அவர் அப்படி பண்ணுறது பிடிக்கும், இப்படி பண்ணுறது. அஜித்தை ஒரு மனிதராக பிடிக்கும்பாங்க, அஜித்தோட குவாலிட்டியை பிடிக்கும்பாங்க, அஜித்தோட கேரக்டரிஸ்டிக்ஸை பிடிக்கும்பாங்க, அஜித்தினுடைய தன்மையை பிடிக்கும்பாங்க, அவருடைய மாஸ் அப்பீலை பிடிக்கும்பாங்க. ஆனால் விஜய்கிட்ட இந்த சின்ன சின்ன அந்த இந்த 6 வயசு 7 வயசு 10 வயசு 15 வயசு குழந்தை எடுக்கும் தெரியுமா, அந்த மாதிரி பிக் பண்ணுவாங்க தெரியுமா. அந்த தெளிவு தமிழக அரசியல்கிட்ட தமிழக மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ நீ எதுக்காக ஒரு தலைவரை சூஸ் பண்ணுறன்ற தெளிவாக அவங்ககிட்ட தெளிவாக இருக்குது சார். நீங்கள் புதுசாலாம் அவங்கள ஏமாத்தினாலாம் முடியாது சார். நீங்கள் யோசிங்க சார். எல்லாம் தெரிஞ்சவர் கமலஹாசன், 4 விஜய் கமலஹாசன் சார், ரைட்டுங்களா. பணம் அவர்கிட்ட கம்மியாக இருக்கா, எது அவர்கிட்ட கம்மியாக இருக்குது சொல்லுங்கள். ஆனால் அவரை தூக்கி 3ஆம் இடத்துல போடலையா. பாஜக நோட்டானாங்க, அந்த அம்மா இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிருக்கா இல்லையா. நீங்கள் ஒரு யாருமே இல்லாத இடத்துல ஒரு பாஜக எம்எல்ஏ கிடச்சிருந்தா பரவாயில்ல. திமுக இருக்குது, கமல் இருக்கார், அந்த இடத்துல நீ ஜெயிச்சுட்டு வர அப்படின்னா நீங்கள் கமலஹாசனுடைய இடத்த பாருங்க. நீங்கள் அந்த மாதிரி விஜய்க்கு ஒரு இடத்த கொடுக்க தயங்க மாட்டாங்க சார். சீமானுக்கு ஏன் இன்னும் சொந்தமாக இடம் கொடுக்கல. தமிழக மக்கள் அவ்வளவுலாம் சோட போகிறவங்க கிடையாது. நீ பாட்டுக்கு எதையாவது 4 டான்ஸை போட்டு 2 பாட்டை பாடிட்டு உள்ளே வந்துடுவேன், மாசுன்னு ஆள் இல்லாத நேரத்தில் உள்ளே வந்துடுவோம், உனக்கு சீமாக்கிட்டு நாங்கள் உனக்கு அடிமையாக இருப்போமா, அதெல்லாம் இருக்க மாட்டோம், பார்த்துக்கலாம். ஃபைனலி இப்போ கட்சி 2026ன்னு சொல்லிட்டாங்க. இப்போது சீட்டாக எத்தனை சீட் வரும், இல்லை பெர்சன்டேஜ் அந்த மாதிரி உங்களோட கெஸ் என்ன வரும் சார்? ஒரு 3-4% எடுக்கிறது பெரிய குதிரை கொம்பாக இருக்குது சார். விஜய் ஜெயிப்பார் சார், வாய்ப்புகள் நிறைய இருக்குது சார் விஜய் ஜெயிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவர் நிற்பாரா, எந்த தொழிலில் நிற்க போகிறாரு, அதுக்கு என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்குது, அதுக்கு என்ன டஃப்பு கொடுக்க போகிறாங்க, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து. சிம்பிளாக கேட்குறேன், ஒரு விஜயகாந்தினுடைய அரசியலை ஒழித்தது ஜெயலலிதா அவர்கள், விஜயகாந்தை ஒழித்தது திமுக தான். அதை யாருமே மறுக்க மாட்டாங்க. விஜயகாந்தை ஒரு கண்டென்ட் ஆக்கினாங்களா இல்லையா, திமுக ஊடகங்களும் சேர்ந்து. அதுக்கு ஆரம்ப புள்ளி என்ன தெரியுமா, வடிவேலு. இன்றைக்கி அவர் இறக்குற அன்னைக்கு கூட வடிவேலை பற்றி தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஊரே பேசா இல்லையா. அதுக்கு ஆரம்ப புள்ளி, அதுக்கு விதை போட்டது திமுக. ஒரு நடிகன், இவ்வளவு பெரிய நடிகன் ஒரு கட்சி ஆரம்பித்து ஆகோன்னு வந்துக்கிட்டு இருக்கான், எதிர்கட்சின்ற அந்தஸ்தை வாங்கிட்டு போயிட்டான். அப்படி நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு வடிவேலை போட்டு அடிக்கலையா, அதுதான் திமுகவோட ஸ்ட்ராட்டஜி. அப்படியான விஜயை நாளைக்கு ஒரு காமெடியை வச்சு அடிக்க மாட்டாங்க, என்ன சார் நினச்சி சொல்லுங்கள். ரைட்டு, ஒருத்தர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி விஜய் அடிக்க ஒருத்தர் இருக்காண்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டு போட்டு அடிக்க மாட்டாங்க அப்படின்னு என்ன நினச்சோம். அதெல்லாம் அவங்க ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக கையில் எடுத்துட்டாங்கன்னா விஜய் தோக்குறது கூட வாய்ப்பு இருக்குது சார். தோக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறது, அந்த கருணாநிதித்தனம்ன்றது இல்லை. கருணாநிதித்தனம்னா நான் நெகட்டிவாக சொல்லலை, கருணாநிதித்தனம்னா அந்த சாணக்கியத்தனம்னு வச்சுக்கோங்க, அந்த அரசியல் சாணக்கியத்தனம். தலைவர் அடிக்கடி சொல்லுவார் அந்த வார்த்தை, கருணாநிதி டிஸ்கிரைப் பண்ணும்போது மட்டும். அது இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் சோட போயிட்டாங்க திமுக. நான் சொல்கிறது அதாவது 1% 1000ல் ஃபர்ஸ்ட் 1% வைங்க, அது நடந்துச்சு அப்படின்னா விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் ஜெயிக்கிறதுக்கு விஜய் தவிர அந்த கட்சியில் ஒருத்தன் ஜெயிக்க மாட்டான் சார், ஒருத்தன் ஜெயிக்க மாட்டான். பவன் கல்யாண் சார், 2 அஜித், பவன் கல்யாண்றான் ரைட்டா, அவனே 2 தடவை நின்று தோற்று போனான், அவன் 2 தொகுதியில் நின்று தோற்று போனான். ஆனால் அவன் கட்சியில் இருக்க ஒருத்தன் ஜெயிக்கிறான் ரைட்டா, அதுவும் நடக்கும். நடந்ததுனால விஜய் தலையை தொங்க போட்டு உட்காந்துட வேண்டியதான் ஊருக்குள்ள. இல்லை அவர் அரசியல் அதுக்கப்புறம் பண்ண போகிறேன்ட்டாரு, ரைட்டு பண்ணட்டும் வைக்கட்டும், அதிலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை சார். அப்படிலாம் 5 வருஷம்லாம் சும்மா இருப்பார் நினைக்கிறீங்களா சார்? வேறு என்ன சார் பண்ண முடியும் நீங்கள்? சரி 5 வருஷம் சும்மா இருக்க மாட்டார், டெய்லி வந்து இந்த சீமான் மாதிரி உங்களை மாதிரி 4 ஜேர்னலிஸ்ட்டை பார்த்து அவர் ஒவ்வொரு நாட்டில் நடக்கிற கருத்து கொண்டு பதில் சொல்லிட்டு இருப்பார் நினைக்கிறீங்களா நீங்கள்? ரைட்டு, அதெல்லாம் நடந்ததுன்னா உண்மையிலே நான் சொல்கிறேன் சார், நல்லா கட்சியில் சேர்ந்துருவேன். டெய்லி வந்து இவர் வந்து இங்கே இருக்கிற நடக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் டெய்லி வந்து சீமான் மாதிரி, அவருக்கு வேறு வேலை கிடையாது. நீங்கள் அவர் போய் நடிக்க போக முடியுமா சீமானு? அவர் போய் படம் எடுக்க போனால் எவனும் வரப்போகிறானா கொல்ல போகிறானா, ஒன்றும் கிடையாது. செலவு தான், படத்தை ஓட்ட விட மாட்டாங்க திமுகக்காரங்க. ஆனால் அது போய் எவனும் ஓட்ட விட மாட்டாங்க, எவனும் பார்க்க போக மாட்டாங்க. அது ஒரு லாஸ் தாங்க, அவருக்கு தெரியும். கிடையாது, விடிஞ்சவொடனே ஏந்திப்போமா குளிப்போமா ரைட்டு, ஒரு கூட்டத்தை அவர் சொன்னால் சிரிக்கிறதுன்னு ஒரு 10 பேர் பின்னால் வச்சுருப்பார். அவங்க செலவில் தான் இவரே வருவார். வந்தாரா மீட்டிங் போட்டு சிரிச்சிட்டு போனாரா, அந்த மாதிரி டெய்லி விஜய் வரணும். தோத்துட்டாருன்னா கரெக்டாக டெய்லி வரணும், ஒவ்வொன்றும் கருத்து சொல்லணும், அறிக்கை கொடுக்கணும், அது இதுன்னு கூப்பிடுவான், கெட்ட கிழிப்பாங்க. என்னை மாதிரிலாம் வந்து விமர்சகர்னு உட்காந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்போம், அதை பூரா கேட்கணும். இதெல்லாம் 5 வருஷம் இருப்பாரா நீ நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நடக்கிற கிடையாது. அதிலலாம் எனக்கு பெருசாக இது இல்லை. அவர் வந்தார்னா அவர் ஜெயிச்சிடணும்.
இல்லை அவர் தோத்துட்டாருன்னா அவர் கூட இருக்கவங்களும் ஜெயிக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்குது. அதுபோக அரசியல்வாதிகள்லாம் கொஞ்சம் சேரணும், கூட்டணின்னு சேரணும். சீமானெலாம் கூட்டணிலாம் சேரலாம். இது வரைக்கும் கூட்டணிலாம் நான் இவங்க கூடயும் போக மாட்டேன், வைக்க மாட்டேன், ஆச்சா புச்சான்னார்ல. சேரலாம், சேர்ந்தாருன்னா ஏதாவது ஒன்று. இல்லைன்னா பஞ்சா பிரியும் சார் ஓட்டு. ஆமாம், கேவலமாக பிரியும் ஓட்டு. ஆமாம். அதுக்கப்புறம் அந்த எப்போவுமே ஜெயிக்கும் தெரியுமா திமுக, இந்த 3-4 பேர் கையில் போட்டுட்டு இந்த மைனாரிட்டி அரசு, அந்த அம்மையார் சொல்லுவாங்க தெரியுமா, மைனாரிட்டி அரசு, அந்த மாதிரி திமுக மறுபடியும் ஜெயிக்கும். அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம் இன்னும். அதாவது திமுக அதிமுக புரட்டி போகிற அளவுக்கு ஒரு சக்தியா விஜய் அப்படின்னா தமிழக மக்கள் சிரிச்சுட்டு போயிடுவாங்க, பல்ல காமிச்சு. அவ்வளோதான். ஓகே சார், இப்போது நேற்று வந்து அறிக்கை கட்சி அறிவிப்பு போட்டு தான் வந்திருக்கு. கொள்கைகள் என்ன மாதிரி இருக்க போகுது, அவங்களோட திட்டங்கள்லாம் எந்த மாதிரி இருக்க போகுதுன்றதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.